ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரிலேட்டிவ் கிளாஸ் சென்டென்ஸ் வந்து தமிழில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை எப்படி இங்கிலீஷில் ரிலேட்டிவ் கிளாஸை யூஸ் பண்ணி அட்ஜெக்டிவ் கிளாஸோ அல்லது ரிலேட்டிவ் கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி தமிழில் அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு இது சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. அது வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் கடந்த வாரம் வாங்கிய ஃபோனை உனக்கு காட்டுகிறேன். என்ன எக்ஸாம்பிளுங்க? நான் கடந்த வாரம் வாங்கிய ஃபோனை உனக்கு காட்டுகிறேன். இப்படி ஒரு தமிழ் சென்டென்ஸாக கொடுத்துட்றாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் எப்படி இதில் இங்கிலீஷ் எழுதுவீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நல்லா புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் ஒருத்தர் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. ஒருத்தர் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகலாங்களா? நான் கடந்த வாரம் வாங்கிய ஃபோனை உனக்கு காட்டுகிறேன் இப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியம் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் உனக்கு அந்த ஃபோனை காட்டுகிறேன் அப்படின்னு எழுதிங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் கடந்த வாரம் வாங்கிய ஃபோனை உனக்கு காட்டுகிறேன்னு இருக்குது இல்லையா? இதில் முடிஞ்சு வாக்கியது நான் உனக்கு அந்த ஃபோனை காட்டுகிறேன். இதுதான் முடிஞ்சு வாக்கியம். அது எழுதியிருக்கிற பாருங்க, ஸ்டெப் 1ன்னு போட்டு எழுதியிருக்க பாருங்க. ஐ ஷோ யூ த ஃபோன். நான் உனக்கு அந்த ஃபோனை காட்டுகிறேன். இது என்னதுங்க? ஐன்றது சப்ஜெக்ட்டுங்களா, ஷோன்றது வெர்புங்களா? இந்த வெர்பை பார்த்து எதை, யாரை அப்படின்னு கேட்டால் அதுக்கு வர பதில் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஷோன்ற வெர்பை பார்த்து கேளுங்க, எதை காட்டுகிறேன்? அந்த ஃபோனை காட்டுகிறேன் பதில் வருதுங்களா? அப்போ அந்த ஃபோன் தான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே வெர்பை பார்த்து யாருக்கு, யாரிடம் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு வர்றது பதிலாக வர்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்போது இதில் எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு? நான் காட்டுகிறேன், எதை யாருக்கு காட்டுகிறேன், யாரிடம் காட்டுகிறேன், யாருக்கு காட்டுகிறேன், உனக்கு காட்டுகிறேன், யூ. அப்போ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் எஸ்விஓ பேட்டர்ன் தான் இங்கிலீஷினுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு. அல்லது எஸ்விஓசின்னு சொல்லுவாங்க, அல்லது எஸ்விஐஓடிஓ. இப்படி ஒரு பேட்டர்ன் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. எஸ்விஐஓடிஓ இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னில் டைரக்ட் ஆப்ஜெக்டை வந்துருக்குது பார்த்திங்களா அந்த ஃபோனு. அந்த டைரக்ட் ஆப்ஜெக்டில் ஒட்டி இப்போ அந்த ஷோன்ற வெர்புக்கு 2 ஆப்ஜெக்ட் இங்கே வருது. ஒன்று யூன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, இந்த ஃபோனுன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஃபோனுக்கு ஒட்டி ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் எழுதுகிறோம். அதுதான் இந்த மாடலில் நம்ம கற்றுக்கிற ஒரு முக்கியமான மேட்ரு ஃப்ரெண்ட்ஸு. ஐ ஷோ த ஃபோன். எந்த ஃபோனு? அந்த ஃபோனுன்ற டைரக்ட் ஆப்ஜெக்டை வர நவுனை விவரித்து ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் எந்த பேட்டர்ன் எழுதுகிறோம்? நவுனு, ரிலேட்டிவ் ப்ரோனவுனு, சப்ஜெக்டிவ் வெர்பு என்ற பேட்டர்ன் பாருங்க மேலே பேட்டர்ன் எழுதி போட்டுருக்கீங்களா? அந்த அமைப்பில் வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸ் எழுதிடுறோம். இதில் எது நவுனுங்க? ஐ ஷோ யூ த புக். த புக்குன்றது நவுனு, தட்டுன்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுனு, ஐன்றது சப்ஜெக்ட்டு, பர்ச்சேஸ்ன்றது வெர்பு. மேலே பேட்டர்ன் எழுதி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன் பின்பற்றி வந்து இந்த ஃபோனுன்ற ஒரு டைரக்டர் ஆப்ஜெக்டாக வந்திருக்கிற ஒரு நவுனை ஒட்டி ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸு இந்த பேட்டர்னில் எழுதுகிறோம். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு? ஐ ஷோ யூ த புக் தட் ஐ பர்ச்சேஸ்ட் லாஸ்ட் வீக். இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் கடந்த வாரம் வாங்கிய ஃபோனை உனக்கு காட்டுகிறேன்னு தமிழ் சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த தமிழ் சென்டென்ஸில் முடிஞ்சு வாக்கி தான் முதல்ல எழுதுங்க. எதை முடிஞ்சு வாக்கியம்? நான் உனக்கு அந்த ஃபோனை காட்டுகிறேன். எப்படி எழுதிங்க? ஐ ஷோ யூ த புக் எழுதிட்டிங்களா? இப்போது அந்த புக்கு என்ற நவுனை ஒட்டி தானே நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ் நம்ம எழுதுவோம். அந்த நவுனை விவரித்து சொல்கிற வாக்கியம் என்ன வந்திருக்குதுங்க? நான் கடந்த வாரம் வாங்கிய அப்படின்னு வருதுங்களா? அந்த வாங்கிய அந்த ஃபோனுக்கு என்ன பக்கத்தில் ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தட்டு போட்டுருங்க. நான் கடந்த வாரம் வாங்கினேன் அப்படின்னு எப்படி எழுதுவீங்க? ஐ பர்ச்சேஸ் லாஸ்ட் வீக் அப்படி வந்துருச்சிங்கன்னா, இந்த தட் ஐ பர்ச்சேஸ் லாஸ்ட் வீக்னா கடந்த வாரம் வாங்கிய அப்படின்ற மீனிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸு. ஐ பர்ச்சேஸ் லாஸ்ட் வீக்னா நான் கடந்த வாரம் வாங்கினேன். தட் ஐ பர்ச்சேஸ் லாஸ்ட் வீக்னா நான் கடந்த வாரம் வாங்கிய அப்படின்ற மீனிங் வந்துடும். அப்போ அந்த ஃபோன் பக்கத்தில் தட் ஐ பர்ச்சேஸ் லாஸ்ட் வீக்னு போட்டுக்கிறோம், நம்ம கடந்த வாரம் வாங்கின்னு வந்துருச்சிங்களா? இந்த ஃபோனோட சேர்த்து படிங்க. ஐ ஷோ யூ த புக் தட் ஐ பர்ச்சேஸ்ட் லாஸ்ட் வீக்னா நான் கடந்த வாரம் வாங்கிய அந்த ஃபோனை உனக்கு காட்டுகிறேன். இப்படி வந்துருச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸு? இது வந்து நீங்கள் ஒரு டைம் அப்படியே கேட்டிங்கனாவே புரியாது ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 4-5 டைம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸு.
நன்றி.